வணக்கம். வாசிப்பது எம்மொழியாயினும் சுவாசிப்பது தமிழாயிருக்கட்டும். நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு. இன்று உங்கள் அனைவருக்கும் ஒரு வியப்பான செய்தி பகிர இருக்கின்றேன். நாம் கேள்விப்பட்டிருப்போம், எங்காவது ஒரு நிகழ்வு ஒரே மாதிரி நடக்க பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிகழ்வானது போன வருடம் அல்லது 10 வருடங்கள் அல்லது போன வாரம் அல்லது நேற்று நடந்தது போலவே இருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். ஆனால் 100 வருடங்கள் இடைவெளியில் ஒரே மாதிரி நிகழ்வுகள் ஒன்றல்ல இரண்டல்ல 17 நிகழ்வுகள் ஒரே மாதிரி நடைபெற்றன என்பதை கேள்விப்படும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது அல்லவா? அது வரலாறாகவும் ஆகிவிட்டது. அமெரிக்காவில் இந்த நிகழ்வு, இந்த வியப்பான செய்தி அமெரிக்க வரலாறில் இடம் பிடித்துள்ளது. அதாவது, ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்க அதிபர், கேள்விப்பட்டிருப்போம். ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்க அதிபர், கேள்விப்பட்டிருப்போம். இந்த இருவருக்கும் இடையில் 100 ஆண்டுகள் இடைவெளி. இந்த இருவரது வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை. அது எப்படி சாத்தியமானது? அதைத்தான் இந்த செய்தியில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது, லிங்கனும் கென்னடியும் அமெரிக்க அதிபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பே காங்கிரஸ் மகாசபைக்கு தேர்ந்தெடுக்க நின்றனர். அவர் மகாசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1846. கென்னடி காங்கிரஸ் மகாசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1946. ஆக 1846 லிங்கன் தேர்ந்தெடுக்கப்பட்டது, கென்னடி தேர்ந்தெடுக்கப்பட்டது 1946. 100 வருடங்கள் இடைவெளி. அடுத்ததாக துணை தலைவர்கள் போட்டியில் நின்று இருவருமே தோற்றனர். அப்படி லிங்கன் தோற்ற ஆண்டு 1856, கென்னடி தோல்வியுற்ற ஆண்டு 1956. இங்கும் 100 ஆண்டுகள் இடைவெளி. ஒரே மாதிரி துணைத் தலைவர்கள் போட்டியில் இருவருமே போட்டியிட்டு தோல்வியை தழுவினர். மூன்றாவதாக, துணைத் தலைவர் போட்டியில் லிங்கனை தோற்கடித்தது ஸ்டீஃபன் டக்ளஸ் பூத் என்பவர். அவர் பிறந்தது 1813 ஆண்டு. கென்னடியை தோற்கடித்த ஜான் ரிச்சர்ட்ஸ் நிக்சன் என்பவர் பிறந்த ஆண்டு 1913. இங்கும் 100 ஆண்டுகள் இடைவெளி, ஒரே நிகழ்வு. நான்காவதாக, லிங்கன் அதிபராக தேர்ந்தெடுத்த வருடம், லிங்கனை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் 1860. ஜான் எஃப் கென்னடியை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுத்த வருடம் 1960. இங்கும் 100 ஆண்டுகள் இடைவெளி. அடுத்ததாக, ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களின் செயலாளர் பெயர் கென்னடி. ஜான் எஃப் கென்னடி அவரின் செயலாளர் பெயர் லிங்கன். எத்தனை ஒற்றுமை பாருங்கள். அடுத்ததாக, இருவரின் மனைவிகளும் வெள்ளை மாளிகையில் தங்களது இருவருடைய குழந்தைகளையுமே
தொலைத்தனர் 100 ஆண்டுகள் இடைவெளியில். அடுத்ததாக துணைத் தலைவர் ஆண்ட்ரூ ஜான்சன் 1847 துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போல ஜான்சன் லிண்டன் ஜான்சன் என்பவர் 1947 தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த இருவரை தோற்கடித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய துணைத் தலைவர்களாக மாறிய இருவரின் பெயர்களுமே ஜான்சன். இதுவும் 100 ஆண்டுகள் இடைவெளியில். அடுத்ததாக ஆண்ட்ரூ ஜான்சன் பிறந்தது 1806. லிண்டன் ஜான்சன் பிறந்தது 1906. இதுவும் 100 ஆண்டுகள் இடைவெளி. அடுத்ததாக ஆப்ரஹாம் லிங்கனும் ஜான் எஃப் கென்னடியும் இருவருமே தலையில் துப்பாக்கி வைத்து சுடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஆனால் 100 ஆண்டு இடைவெளியில். இருவருமே இறந்தது வெள்ளிக்கிழமைகளில். ஆனால் 100 ஆண்டு இடைவெளியில். இருவரையுமே கொன்றவர்கள் அமெரிக்காவின் தெற்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் 100 ஆண்டு இடைவெளியில். இருவரையுமே தோற்கடித்தவர்களும் தெற்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். 100 ஆண்டுகள் இடைவெளியில். லிங்கனை கொன்ற ஜான் வில்க்ஸ் பூத் பிறந்தது 1838. கென்னடியை கொன்ற லே ஹார்வி ஓஸ்வால்ட் பிறந்தது 1938. இதுவும் 100 ஆண்டுகள் இடைவெளியில். இந்த இருவரையுமே கொன்ற கொலையாளிகளின் பெயர்களும் 3 எழுத்துகளில் வருகின்றன. 100 ஆண்டு இடைவெளியில். லிங்கனை கொன்றது ஜான் வில்க்ஸ் பூத். கென்னடியை கொன்றது லே ஹார்வி ஓஸ்வால்ட். ஆக 3 பெயர்களை கொண்டவர்கள்தான் இருவரையும் கொன்ற கொலையாளிகள். ஆனால் 100 ஆண்டு இடைவெளியில். இன்னொரு ஒற்றுமை, இந்த 2 கொலையாளிகளின் பெயர்களையும் பார்த்தால் ஒவ்வொருவரின் பெயரிலும் 15 ஆங்கில எழுத்துகள் உள்ளன. இதுவும் ஒரே மாதிரி. ஆனால் 100 ஆண்டு இடைவெளியில். லிங்கன் சுடப்பட்டு இறந்தது போர்ட் என்ற திரையரங்கில். கென்னடி சுடப்பட்டு இறந்தது போர்ட் என்ற கார் நிறுவனம் தயாரித்த காரில். அவர் இறந்தது போர்ட் திரையரங்கில். இவர் இறந்தது போர்ட் நிறுவனம் தயாரித்த காரில் சுடப்பட்டு இறந்தது. ஆனால் இதுவும் 100 ஆண்டு இடைவெளியில். இதுவும் ஒரே மாதிரி நிகழ்வு. அடுத்ததாக லிங்கனை கொன்ற கொலையாளி தியேட்டரிலிருந்து ஓடி கிடங்கில் பிடிபட்டான். கென்னடியை கொன்ற கொலையாளி கிடங்கிலிருந்து ஓடி தியேட்டரில் பிடிபட்டான். இதுவும் ஒரே மாதிரியாக நடைபெற்றது. ஆனால் 100 ஆண்டு இடைவெளி. அடுத்ததாக 2 அமெரிக்க அதிபர்களையும் கொன்ற கொலையாளிகள் தண்டனைக்கு முன்பே கொல்லப்பட்டனர். இந்த 17 விடயங்களும் ஒரே மாதிரி. இவர் தோற்றதும் அவர் தோற்றது
அவர் வெற்றி பெற்றது, இவர் வெற்றி பெற்றது, இவர் சுடப்பட்டு இறந்தது, அவர் சுடப்பட்டு இறந்தது, அவரின் செயலாளர், இவரின் செயலாளரின் பெயர், இருவரின் மனைவிகளுமே குழந்தைகளை தொலைத்தது. ஒருவர் போர்ட்டு திரையரங்கில் கொல்லப்பட்டது, ஒருவர் போர்ட்டு கார் தயாரித்த நிறுவனம் தயாரித்த காரில் கொல்லப்பட்டது, ஒருவரை கொன்ற கொலையாளி இங்கிருந்து கிடங்கிலிருந்து ஓடி தியேட்டரில் பிடிபட்டது, இன்னொரு கொலையாளி தியேட்டரிலிருந்து ஓடி கிடங்கில் பிடிபட்டது. அந்த கொலையாளி பிறந்த வருடம், இந்த கொலையாளி பிறந்த வருடம் அனைத்துமே சரியாக 100 ஆண்டுகள் இடைவெளியில் நடைபெற்றுள்ளன. மிகவும் வியப்பான ஒரு விடயம் வரலாற்றில் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. மிகவும் வியப்பாக இருக்கிறது. புதுசாக இருக்குல்ல? படித்ததில் பிடித்தது. நன்றி, வணக்கம்.